ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலக் பன்னீர். பாலக் பன்னீர் செய்யறதுக்காக நான் வந்து ஒரு கட்டு பாலக், 200 கிராம் பன்னீர், கசூரி மேத்தி, 3 ஆனியன், 2லேருந்து 3 பச்சை மிளகா, அப்புறமா நான் வந்து 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள், ஜீரகத்தூள், காஷ்மீர் சில்லி பவுட்ரு, கரம் மசாலா பவுட்ரு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிடலாம். கடாயில் நான் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துடுறேன். பாலக்கை நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். 2 to 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க. கொஞ்சம் மண்ணெல்லாம் இருந்தால் க்ளீன் ஆயிரும். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை கடாயில் போட்டுடலாம். தண்ணி வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக பாலக் போட்டுடலாம். ரொம்ப வந்து தண்ணீர் சேர்க்கக்கூடாது, ஏன்னா வந்து பாலக்கில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது வெந்து வர்றதுக்கு. ஏன்னா இது வந்த அப்புறம் கொஞ்சம் தண்ணிலாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும், ஏன்னா நிறைய தண்ணி இருக்கும் பாலக் கீரையிலே. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள் 5 மினிட்ஸ், கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் வேகட்டும். அது வந்து நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கீரை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு கீரையிலேருந்து, இங்கே பாருங்கள். ஆனால் இன்னும் வந்து ஃபுல்லாக இன்னும் வேகலை. அதுல நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துடுறேன், 3 பச்சை மிளகா. இன்னும் 3 மினிட்ஸ் வேகட்டும். ஸோ பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. கீரை நம்ம வந்து எப்போவுமே மூடி வச்சு பாயில் பண்ணக்கூடாது. நான் வந்து 2 பேர் தான் பாலக் பன்னீர் செய்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு கட்டு எடுத்துருக்கேன், 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 4 பேர் செய்யணும்னா 2 கட்டு பன்னீர், 400 கிராம் பன்னீர் எடுத்து 2 கட்டு பாலக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, கீரை ஆறட்டும். ஆறின அப்புறம் வந்து நம்ம மிக்ஸி கப்பில் போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி போச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம், அரைச்சிடலாம். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன். நான் சேம் அதே கடாய் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிடுவேன். ஹீட் ஆகட்டும். நான் இந்த கீரையை வேக வச்ச தண்ணியை வந்து நான் கீழே ஊற்றலை, இது வந்து நமக்கு தேவைப்படும். கடாய் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம ஆயில் ஊற்றிடலாம். நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஜீரகம் போட்டுடலாம். இப்போ ஒரிஜினமே ஆனியன் சேர்த்துடலாம். நாலு 5 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் திருவி எடுத்துடலாம். பூண்டு சேர்த்துடலாம். ஆனியன் நல்லா வெந்துடுச்சு. பூண்டு நல்லா பச்சை வாசனைலாம் போயிருக்கு. இப்போது அரைச்சி வச்சுக்கிற தக்காளி ஊற்றிடலாம். த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து எண்ணெய்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சால்ட் சேர்த்துடலாம், 1 டீஸ்பூன் சால்ட். மசாலா சேர்த்துலாம். நான் காஷ்மீர் சில்லி வந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக, 1/2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், நம்ம ஆல்ரெடி வந்து கீரையில் வந்து க்ரீன் பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக தான் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். ஸோ மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எண்ணெய்லாம் செப்பரேட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து பாலக் அரைச்சி வச்சுருக்க ஊற்றிடலாம். பாலக்கீரை வேக வச்ச தண்ணியை மிக்ஸி கப்பில் சேர்த்து அலசி ஊற்றிடலாம். நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். கீரை நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச 200 கிராம் பன்னீர் சேர்த்துடலாம்.
அப்புறம் வந்து பாலக்கீரை எல்லாம் கரெக்டாக வெந்து நல்லா திக்னஸாகவும் இருக்குது. ரொம்ப திக்னஸ் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். சப்போஸ் உங்களது வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. கடல மாவு வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்து கடாயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வரும். நான் வந்து கடல மாவு இன்றைக்கி வந்து சேர்க்கலை. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்துருக்கு. அதனால் வந்து நான் கடல மாவு சேர்க்கல. நல்லா வந்து இப்போ வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கசூரி மேத்தி போட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து கசூரி மேத்தி ட்ரை வெந்தயம் கீரை நம்ம வந்து 2 ஸ்பூன் போட்டுடலாம். பாருங்கள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கசூரி மேத்தி துருவிடலாம். அவ்வளோதாங்க, பாலக்கீரை ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வந்து கீரை கொதிக்கக்கூடாது, நல்லா இருக்காது. பார்க்கவே ஸ்மெல்லு நல்லாவும் இருக்குது, ஸ்மெல்லும் செம்மையாக வருது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது எனக்கு. நீங்கள் சீக்கிரமாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.